இப்போ முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு, பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், மெழுகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தாச்சு. அப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இப்போ நல்லா நைஸாக நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் தேவையான அளவு அரைச்சாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஏற்றி வச்சு தான் ஊற்றணும், அடக்கி வச்சோம்னாக்கா முட்டை ஒரு மாதிரி கலங்கிரும். பாருங்கள், வெந்துருச்சு. நல்ல டேஸ்ட்டான முட்டை குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.